பங்களாதேஷ் முதல்ல டாப் டீம்ஸோட கம்பீட் பண்ணணும். ஐசிசி டோர்னமெண்ட்ல கம்பீட் பண்ணாதானே நீங்க வின் பண்ண முடியும். சும்மா வாயிலே வட சுட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு மேட்ச். அவங்களுக்கு ஒரு டூ ஆர் டை மேட்ச். எப்படி பாகிஸ்தானுக்கு டூ ஆர் டை மேட்ச் வந்து இந்தியாவோட தோத்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிட்டாங்களோ, இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்காங்க. ப்ராபப்ளி நியூசிலாந்து தட்டி தூக்கிட்டு செமிஃபைனல் இந்தியாவோட இந்த குரூப்ல குவாலிஃபை ஆக சான்சஸ் நிறைய இருக்கு நாளைக்கு. ஆனா பங்களாதேஷ் டெஃபினட்டா நாளைக்கு ஒரு ஃபைட் அட்லீஸ்ட் கொடுக்கணும்னா அவங்களோட டாப் ஆர்டர் பெட்டரா விளையாடணும். இந்தியாவோட விளையாடின மாதிரி விளையாடினாங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ டெஃபினட்டா ஒரு டாப் ஆர்டர் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாதான் மிடில் ஆர்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குஷன் இருக்கும். எந்நேரமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியல் பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நம்பர் 5 தான். 3-4 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் பங்களாதேஷ்க்கு ரியல் பேட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஏதாவது ஒரு பங்களாதேஷ் ஃபைட்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி நான் லைட்டா எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட மேட்ச் 6ஓட ப்ரிவியூ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் நியூசிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் அட் ராவல்பிண்டி. ஸோ இந்த ஒரு மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச் மக்களே. பிகாஸ் இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து 2 மேட்சஸ்ல 2 வின்ஸ் செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க. இப்போ நியூசிலாந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வின் பண்ணிட்டாங்கன்னா நியூசிலாந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிடுவாங்க அண்ட் பாகிஸ்தான் கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். ஸோ டெஃபினட்டா இந்த மேட்ச்ல எப்படியாவது நியூசிலாந்து வின் பண்ண பார்ப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மேட்ச் வின் பண்ணா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ டெஃபினெட்லி தே won't leave பங்களாதேஷ் ஜஸ்ட் லைக் தட். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு குரூஷியல் மேட்ச். இன்கேஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல அவங்களுக்கும் செமிஃபைனல் போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும். இல்லை என்றால் அவங்களும் அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். அதனால பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச், கான்டெஸ்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த 2 டீமோட ஹெட் டு ஹெட் எடுத்து பார்த்தா ஓடிஐஸ்ல ஓவராலா பாத்தீங்கன்னா 45 ஓடிஐஸ் விளையாடி இருக்காங்க. அதுல நியூசிலாந்து 33 ஓடிஐஸ்ல வின் பண்ணியிருக்காங்க அண்ட் பங்களாதேஷ் 11 ஓடிஐஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் மழைனால கேன்சல் ஆயிருக்கு. பட் ரேஷியோ பார்க்கும் போது இல்ல பரவாயில்ல, பங்களாதேஷ் 11 ஓடிஐஸ் நியூசிலாண்டை வின் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. எஸ், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹெட் டு ஹெட் எடுத்தீங்கன்னா 2 வாட்டி மோதி இருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் நியூசிலாந்து வின், ஒரு மேட்ச் பங்களாதேஷ் வின். கடைசியா நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017ல கார்டிஃப்ல மேட்ச் நடந்தது, குரூஷியல் மேட்ச் பிட்வீன் நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ். அந்த மேட்ச்ல பங்களாதேஷ் தான் வின் பண்ணாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சகிபுல் ஹசனும் மஹமூதுல்லாவும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாக்ஸ் விளையாடி இருப்பாங்க. அது வின் பண்ணி தான் செமிஃபைனல் போயிருப்பாங்க இந்தியாவோட விளையாட. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால அந்த ஒரு அட்வான்டேஜ் வேணா பங்களாதேஷ் எடுத்துட்டு வந்து இந்த மேட்ச்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ண இறங்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பாசிட்டிவிட்டிக்கு சொல்றேன். மற்றபடி கரண்ட் நியூசிலாந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா மரண ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ பங்களாதேஷ் வந்து அப்செட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு ஐ ஃபீல் லைக் நியூசிலாந்து இந்த மேட்சை வின் பண்ணி இந்தியாவோட சேர்ந்து செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிடுவாங்க குரூப் ஏலன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ராவல்பிண்டி விக்கெட் எப்படி இருக்க போகுது? ஏன்னா முதல் முறையா அந்த பர்டிகுலர் சாம்பியன்ஸ் ட்ராஃபில விளையாட போறாங்க ராவல்பிண்டியில. இட்ஸ் கோயிங் டு பி ஃபிளாட் ட்ராக்குங்க. நீங்க லாகூர்ல பார்த்ததெல்லாம் வந்து ஒரு ஃபிளாட் ட்ராக் இல்ல, அதை விட ஒரு தார் ரோடு மாதிரி இருக்கும்னா பாத்துக்கோங்க ராவல்பிண்டி. ஸோ டெஃபினட்டா யார் டாஸ் வின் பண்றாங்களோ போலிங் தான் எடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்கன்னா நியூசிலாந்து எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு. அண்ட் கிளைமேட் கண்டிஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராவல்பிண்டியில லைட்டா மழையும் வர சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பங்களாதேஷோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முஷ்ஃபிகர் ரஹீம் பயங்கரமா பேசினாரு. என்ன சொன்னாருன்னா இந்தியாவை தூக்கி ஃபைனல்ல ஸ்ட்ரெயிட்டா போட்டாரு. நாங்க குரூப்ல வேணா இந்தியாவோட தோப்போம், ஆனா ஃபைனல்ல போய் இந்தியாவை அடிச்சு டிராஃபி தூக்கும், இந்த மாதிரி சொன்னாரு. இன்னொரு பக்கம் ஷாண்டோ, நாங்க இங்க வந்ததே வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்றதுக்கு தான் சொல்லி 1983 வேர்ல்டு கப்ல கபில் தேவ் பேசின மாதிரி பேசினாரு. அது எல்லாமே ஓகேங்க, செயல்ல எதுவுமே இல்லையே. ஏன்னா இப்ப இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இந்த மேட்ச் அவங்க வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்களாதேஷ் கிரிக்கெட்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விக்டரியா கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கண்டிப்பா அவங்க பிளேயிங் லெவன்ல சில சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். சௌமியா சர்க்கார் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா ஒண்ணுமே பண்ணல. 10 மேட்சுக்கு ஒரு மேட்ச் அடிப்பாரு, ஆனா ஒரு டீம்ல வச்சிருக்காங்க. மஹமூதுல்லா ஃபிட்னா நான் இருந்தேன்னா சௌமியா சர்க்காரை டிராப் பண்ணிட்டு டன்சிட் ஹசனும் ஷாண்டோவையும் ஓப்பனிங் இறக்கி விட்டு நம்பர் 3ல மேஹதி ஹசன் மிராஸ், நம்பர் 4ல ரஹீம், 5ல வந்து பாத்தீங்கன்னா டௌரிட் ரிடாய், 6ல வந்து ஐ வில் பிளே மஹமூதுல்லா, 7ல வந்து ஜேக்கர் அலி. அதே மாதிரி போர்டிங்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவேன். முஸ்தபிசுர் ரஹ்மானும் சரியாலாம் போடல, பட் ஸ்டில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தேவை, ஒரு வெரைட்டிக்கு தேவைன்றதுனால மேபி தன்ஜின் ஷக்கீப் அந்த அளவுக்கு பெருசா போன மேட்ச் போடாதனால அவரை வேணா டிராப் பண்ணிட்டு நஹீத் ராணா உள்ள கொண்டு வருவேன். ஏன்னா நஹீத் ராணா ஒரு எக்ஸ்பேக்டர். ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஆட வைக்காம இருந்தது ஓகே, இந்த மேட்ச் டூ ஆர் டே கேம், இதுல நஹீத் ராணா விளையாடணும்ன்றதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ 2 சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒன்னு மஹமூதுல்லா ஃபிட்னா மஹமூதுல்லா உள்ள எடுத்துட்டு வரணும் சௌமியா சர்க்காருக்கு பதிலா. அண்ட் போலிங்ல டன்ஜின் ஷக்கீப் பதிலா
அண்ட் போலிங்ல தன்சிம் ஷக்கீப் பதிலா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நஹீத் ராணாவை கொண்டு வரணும். இந்த 2 சேஞ்ச் பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். ஒரு பக்கம் நியூசிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எதுவும் பண்ண தேவையில்லைங்க. இப்ப என்ன கரண்டா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை கண்டினியூ பண்ணாலே போதும். ஃபார்மாலிட்டி எல்லாம் நார்மலா முடிஞ்சிடும், வின் பண்ணிடுவாங்க, செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அவங்க புதுசா எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை. சரியான பிரைம் ஃபார்ம்ல இருக்காங்க. இப்பதான் ட்ரை சீரிஸ் வின் பண்ணாங்க பாகிஸ்தான்ல. இப்ப கரண்டா விளாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா தும்சம் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானை வித் ஹியூஜ் ரன் ரேட். அதனால இந்த டீம் டு பீட் இந்த பர்டிகுலர் சாம்பியன்ஷிப்லன்னு கேட்டா அது நியூசிலாந்து தான் முதல்ல நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் பங்களாதேஷ். ஸோ புதுசா ஸ்ட்ராட்டஜிலாம் நியூசிலாந்து போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் விளையாடுறதுக்கும் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விளையாடுறதுக்கும் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்டயுமே குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் இருக்கு, அவங்க கிட்டயும் குவாலிட்டி பேஸ் அட்டாக் இருக்கு, மேட் ஹென்ரி, வில்லியம் ரோர்கி. ஸோ அதனால ஆப்வியஸ்லி இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் வந்து நியூசிலாந்து தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவன்ல எந்த ஒரு பெருசா சேஞ்சஸ் இருக்க போறது இல்லைங்க. அன்லஸ் ஏதாவது இன்ஜுரி இருந்ததுன்னா யாராவது ஒருத்தரவங்க மாத்துவாங்க தவிர, மற்றபடி இந்த வின்னிங் காம்பினேஷனை ஐ டோன்ட் திங்க் ஸோ நம்ம வந்து மாத்தணும்னு அவசியமே கிடையாது, தொடவே வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மேட்ச்ல நியூசிலாந்து வின் பண்ணி செமிஃபைனல் போறாங்களா, இல்ல பங்களாதேஷ் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? யார் வின் பண்ணுவா, நியூசிலாண்டா பங்களாதேஷா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.